ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நூப் 2 ப்ரோ சீரிஸ் பார்ட் 6ன்னு நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், போன வீடியோவில் வந்து நம்ம இந்த ஐலாண்டில் வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அதை தான் இதே கொலோசியம் ஐலாண்டில் தான் ஸ்டாப் பண்ணியிருந்தேன் கைஸ். நான் வந்து ஆஃப்லைனில் ஓரளவுக்கு கிரைண்ட் பண்ணி லெவல்லாம் ஏற்றி வச்சிருக்கேன். ஓகே, இப்போதைக்கு எந்தெந்த ஐலாண்டில் எந்தெந்த கிறிஸ்டெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் பற்றி பார்த்துடலாம் கைஸ். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஐலாண்டில் வந்து 2 NPC வந்து இருக்காங்க கைஸ். ஃபஸ்ட்டு வந்து கிளாடியேட்டரு, அதுக்கப்புறம் டோகா வாரியர்னு 2 பேர் இருக்காங்க கைஸ். ஓகே, ஃபஸ்ட்டு கிளாடியேட்டர் போய் பார்த்துடலாம். இந்த NPC வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறாங்க கைஸ். இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் XP வந்து இவங்க தான் அதிகமாக தராங்க. XP இருந்தால் தான் லெவலப் ஆக முடியும். அதனால் XP வந்து இவங்க தான் கைஸ் நிறையா தராங்க. அதே மாதிரி ஈகிள் ஃப்ரூட் வந்து நம்ம ஃபுல் மாஸ்டரி போன வீடியோவே பண்ணியிருந்தோம். இதோட அபிலிட்டிஸு M1 எல்லாமே சூப்பராக இருக்குது கைஸ். ஃப்ளையிங் அபிலிட்டி எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது. இவங்க வந்து டோகா வாரியர் கைஸ். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வந்து இங்கே 1 2 3 4 பேர் இருக்காங்களா கைஸ். 4 பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 4 பேர் தானா? இல்லை அங்கே ஒருத்தன் 4. ஆமாம் கைஸ், 4 பேர் இருக்காங்க. இல்லை இந்த சைடு இருக்காங்க கைஸ். 5 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா கைஸ். 5 பேரும் வந்து ஒரே இடத்துல தான் இருக்காங்க. நீங்கள் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து M1ஐயோ இல்லைனா வேறு ஏதாவது ஒரு எபிலிட்டியோ வச்சு கூப்பிட்டு ஒரே இடத்துல நிற்க வச்சு ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா வந்து டோகா வாரியர்ட்டே வந்து இந்த குஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணி இந்த ஐலாண்டை முடிக்கிறது தாங்க பெஸ்ட்டு சாய்ஸ். இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து கிளாடியேட்டரை காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி கிரைண்டிங் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நல்ல ஃப்ரூட் பெஸ்ட்டு ஃப்ரூட்டாக இருந்தால் சொல்லுங்கள் கைஸ். நான் வந்து அந்த ஃப்ரூட்டையும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போதைக்கு என்கிட்ட வந்து என்ன ஃப்ரூட் இருக்குன்னு நான் அப்புறமேல் காட்டுறேன் கைஸ் வீடியோ போக. ஓகே, இப்போ வந்து நான் கிளாடியேட்டரை காட்டுறேன்னா இங்கே பாருங்க கைஸ். இங்கே வந்து ஒருத்தர் ஸ்பானா வேணும். இந்த பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கானா கைஸ். இங்கே பாருங்கள், இந்த சைடு இங்கே ஒருத்தர் இருப்பானே. ஏன்னா எவனுமே இல்லை, ஒரே ஒருத்தர் தானடா? இல்லையே, நான் சரியாக பார்க்கல கைஸ். இந்த இங்கே பாருங்க, இங்கே ஒருத்தர் இருக்கானா? அந்த சைடு ஒருத்தர் இருக்கான் பாருங்க கைஸ். 3 பேர், அதுவும் தள்ளி நிற்கிறாங்க. இவங்களை கூப்பிட்டு XPக்காக வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குஸ்டியே நான் 2 டைம் பண்ணி நிறையா XP எடுத்து லெவல் ஏறலாம் கைஸ். என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து டோகா வாரியர் சூஸ் பண்ணிட்டு அட்டாக் பண்ணுறது தான். ஓகே, அதே மாதிரி வந்து இந்த கொலோசியமில் வந்து PvP ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக நான் ஒரு யூடியூபரையோ இல்லைனா ஒரு நார்மல் பிளேயரையோ கூப்பிட்டு PvP பண்ணி வீடியோ போடுறேன் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்ட் அவ்வளோதான் கைஸ் முடிஞ்சு. நம்ம இப்போ வந்து மேக்மா வில்லேஜுக்கு போகலாம். இந்த ஐலாண்டுக்கு அடுத்த ஐலாண்டு தான் கைஸ் மேக்மா வில்லேஜ் வந்து இப்போ போய் பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், மேக்மா வில்லேஜில் வந்து மேக்மா ஆறெல்லாம் ஓடும். உள்ளே வந்து ஒரு வேல்கனோ இருக்கும் கைஸ். வேல்கனோக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மேக்மா அட்மிரல்னு ஒருத்தர் நின்றுட்டு இருப்பாங்க கைஸ். இது வந்து ஒன் பீஸ் அனிமி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கைனுன்ற ஒரு கேரக்டர் தான் வந்து அந்த மேக்மா அட்மிரல். இவன் தான் கைஸ் இந்த ஐலாண்டோட பாஸு. ஓகே, இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து மிலிட்டரி சோல்ஜர்ஸ்ன்னு இருப்பாங்க கைஸ். இவங்க தான் வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டு. இதில் வந்து இந்த சைடு 2 பேரும், அந்த சைடு வந்து ஒரு 3 பேரும் இருப்பாங்க கைஸ். மொத்தம் 5 பேர் வந்து ஸ்பான் ஆவாங்க அட்டன் டயத்தில். இந்த 5 பேர்த்தை அடித்து ஈஸியாகவே வந்து குவிஸ்ட்டு பண்ணலாம் கைஸ். இந்த ஃபஸ்ட்டு குவிஸ்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாருமே பக்கத்தில் நிற்பாங்க கைஸ். இங்கே வந்து நீங்கள் அபிலிட்டி போட்டு 2 பேர்த்தை வந்து அந்த சைடு தள்ளிட்டு போயிடலாம். இதில் மெயினான ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மேக்மா லேக் மாதிரி ஒன்று ஓடுது பார்த்தீங்களா கைஸ். அதில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து HP வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து குறைஞ்சிரும் கைஸ். ஓகே, இப்போ வந்து அடுத்த குஸ்ட் வந்து மிலிட்டரி ஸ்பை. எனக்கு தெரிஞ்ச மிலிட்டரி சோல்ஜர்ஸாக இதில் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் கைஸ். மேலே போய் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏன் இது நான் ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறேன்னா, இதில் வந்து 4 பேர் இருப்பாங்க. சூப்பராகவே வந்து கிரைண்ட்லாம் பண்ண முடியும் கைஸ். ஒருவேளை நான் என்ன மாதிரி பறக்கிற எபிலிட்டி வச்சுக்க ஃப்ளையிங் ஃப்ரூட்லாம் சாப்பிட்ருந்தீங்கன்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து குஸ்ட் பண்ணுங்க கைஸ். ஒருவேளை ஃப்ளையிங் எபிலிட்டி இல்லாத ஏதோ ஒரு ஃப்ரூட்டையோ இல்லைனா அவங்களால பறக்க முடியாது அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிலமையில இருந்தீங்கன்னா இந்த இந்த இடத்துக்கு வர்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் கைஸ். ஏன்னா வந்து தள்ளி நிற்பாங்க. நீங்கள் வந்து மெதுவாக டாஸ்க் பண்ணி இவ்வளோ தூரம் வரது ரொம்ப லேட் ஆயிரும். ஓகே கைஸ், அதே மாதிரி மேக்மா அட்மிரல் பாஸ் வந்து இப்போ குஸ்ட் எடுத்துகிட்டு வந்து இவன் அடிக்கலாம். யாரோட அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம வரதுக்கு முன்னாடியே. அவன் வந்து மேக்மா ஃப்ரூட் தான் கைஸ் யூஸ் பண்ணுறான். நம்மள மாதிரியே தான் நம்மளும் ஸ்டார்டிங்கில் மேக்மா ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ரேரு. ஆனால் அதை கம்பேர் பண்ணும்போது இது பல மடங்கு ஈஸியாகவே வந்து குஸ்டெல்லாம் பண்ண முடியுது கைஸ். நல்ல வேலை இப்போ வந்து நான் நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து ஒரு வேளை ஈகிள் ஃபுட்டை சாப்பிட்டு நம்மளால் நல்லா அட்டாக் நல்லா அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன் கைஸ். ஓகே, அதுக்குள்ளே கொண்டுட்டான்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செர்வர் ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். செர்வர் ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாஸ் ஐலாண்டெல்லாம் நீங்கள் பாஸ் குஸ்ட்டுக்கு வந்து செர்வர் ஆஃப் பண்ணி அடிச்சிங்கன்னா ஈஸியாக வந்து லெவல் ஏறுதாங்க கைஸ். மேக்ஸிமம் எல்லா ஐலாண்ட்லேயுமே வந்து இந்த மேக்மா அட்மிரல்ன்ற பாஸ் வந்து இருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து மேக்மா அட்மிரல் அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மேக்ஸிமம் யாராவது குஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தாங்க இந்த இடத்துக்கு வருவாங்க. அதனால் பிரச்சனையே இல்லை. இந்த மேக்மா அட்மிரல் வந்து எல்லா இடத்துலையும் இருப்பாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பைரேட் செலக்ட் பண்ணிட்டு டப்புன்னு போயிட்டு மியூசிக்கை வேறு இவ்வளோ வச்சிருக்காங்க கைஸ். மியூசிக் முதல்ல ஆஃப் பண்ணோம், இல்லை காப்பி கொடுத்துருவாங்க யூடியூப்காரங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம போயிட்டு மேக்மா அட்மிரலோட குஸ்ட் எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் வந்து கன்ஃபார்ம் வந்து மேக்மா அட்மிரல் இருப்பாங்க கைஸ். ஏன்னா வந்து மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே வந்து மேக்மா அட்மிரல் இருப்பான். ஒரு சில ஐலாண்டில் இருக்க மாட்டான்னா வந்து அந்த இடத்துல வந்து யாராவது குஸ்ட் பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தாங்க இருக்க மாட்டான். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த இடத்துக்கு போயிடலாம். பாருங்கள், பறந்தே வந்தாச்சு. பறக்கிற ஃபுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த மிலிட்ரி ஸ்பைன்ற அந்த குஸ்ட் வந்து பண்ணுங்க கைஸ். ஓகே, இவன் வந்து ஃபாஸ்ட்டாக அடிச்சிடலாம். இவன் வந்து 350 லெவல் தான் நினைக்கிறேன். இவன் லெவல் சரியாக தெரில கைஸ். 350 தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், 350 லெவல் மேக்மா அட்மிரல் பாஸ்னு போட்டுருக்கு பார்த்தீங்களா கைஸ். இதில் வந்து ஈகிள் ஃப்ரூட்டோட எபிலிட்டியெல்லாம் யூஸ் பண்ணால் சீக்கிரமாக தாறுமாறாக பண்ண முடியும் நம்மளால் குஸ்டெல்லாம் NPCலாம். ஓகே, இவனை வந்து செமையாக அடிச்சிடலாங்க. இங்கே பாருங்கள், எல்லாமே அல்டிமேட்டாக இருக்குது ஈகிளில்.
இந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்டு என் இன்வென்ட்ரியில் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடலாம் தான் கைஸ் இருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ எண்டிங்கில் இன்வென்ட்ரியை ஷோ பண்ணுறேன். அதில் வந்து இந்த ஈகிள் ஃப்ரூட்டை விட ட்விஸ்ட் பண்ணுறதுக்கு ஈஸி ஏதாவது ஃப்ரூட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ். அதே மாதிரி என்கிட்ட 1.2 மில்லியன் மணியும் இருக்குது. இந்த மணிக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாவது என்கிட்ட இருக்கிற மணியை வச்சு நம்மளால் ஏதாவது ஷாப்பில் இருந்தோ இல்லை ஸ்டாக் ஏதாவது ஃப்ரூட் வந்துச்சுன்னா நம்மளால் வாங்க முடியுமான்னு சொல்லுங்க கைஸ். ஏன்னா 4 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ஸ்டாக் மாற்றிட்டே இருக்காங்கல்ல. ஓகே கைஸ், இப்போ வந்து இந்த மேக்மா அட்மிரல் சாக போகிறான். இவன் நடிச்சோம்னா நம்மளுக்கு வந்து எத்தனை லெவல் எனக்கு தெரிஞ்சு ஒரு லெவல் ஏறிடும் கைஸ். இவன் நடிச்சோம்னா நம்மளுக்கு ஒரு லெவல் ஏறிடும். நீங்கள் வந்து அந்த 2x XP கோட்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து 2 லெவலாக ஏறும் கைஸ். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மேக்மா ஐலாண்டு குஸ்ட்டு வந்து முடிக்க போகிற நேரத்தில் இந்த மேக்மா அட்மிரலை வந்து நீங்கள் செர்வர் ஆப் பண்ணி அடிச்சுட்டே வந்து நிறையா லெவல் ஏற்றுறது வந்து நல்ல விஷயம் கைஸ். ஓகே, இப்போ வந்து வெளியில் போயிடலாம். என்னடா வெளியில் போகல, கிளிச் ஆயிடுச்சு கைஸ். ஆமாம், அதே மாதிரி இன்னும் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, ஈகிள் ஃபுட்டை சாப்பிட்டு பறக்கிற எபிலிட்டியில் இருக்கும் போது நீங்கள் வந்து அந்த சின்ன இடத்துக்குள்ளே போகும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கைஸ். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த ஐலாண்டு அவ்வளோதான். அடுத்த ஐலாண்டுக்கு போங்க கைஸ். எனக்கே க்யூரியஸாக இருக்குது அடுத்து என்ன ஐலாண்டாக இருக்குன்ட்டு. நான் இது வரைக்கும் கிறிஸ்ட்டு கிரைண்ட் பண்ணதுலேயே வந்து மேக்மா ஐலாண்டு தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கைஸ். மற்ற எந்த ஐலாண்டையும் வந்து இவ்வளோ கஷ்டமாக இல்லை, ரொம்ப லேட்டாச்சு, ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு கைஸ் கிறிஸ்ட்டு பண்ணுறதே. ஓகே கைஸ், இப்போ வந்து அடுத்த ஐலாண்டு என்னவாக இருக்குன்னு நான் ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். நல்ல வேலை எப்படியும் மேக்மா ஐலாண்டு வந்து முடிஞ்சிருச்சு. இனி அந்த மேக்மா ஐலாண்டுக்கும் நம்மளுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை கைஸ். அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அவசியமும் இல்லை. அதே மாதிரி செர்வர் ஹாப் பண்ணும் போது நீங்கள் ஒன்று கவனிச்சிங்களா கைஸ், C1 இருக்கா, C1 வந்து அமுத்தினா நம்ம அந்த ஐலாண்டில் தான் இருக்கும். அதனால் வந்து அது டெலிபோர்ட் ஆகலை. ஆனால் C2 C3 டஞ்சன்னு 3 இடம் இருக்குது. நம்மளுக்கு அன்லாக் ஆலையா இல்லை என்னன்னு தெரியல கைஸ். போன வீடியோவில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு 2800 லெவலில் வந்து மேக்ஸிமம்ன்ட்டு. ஓகே, எனக்கு வந்து இந்த விஷயத்தில் அது ஒன்று தாங்க. இங்கே பாருங்க கைஸ். ஓகே, என்னமோ ஓபியாக வித்தியாசமாக இருக்குது. வைரல் போல் இது ஒன்று சொல்லுவாங்கள்ல, அந்த பெர்முடா ட்ரையாங்கிள். அந்த பெர்முடா ட்ரையாங்கிள்குள்ளே போகிறவங்க வந்து திருப்பி வர மாட்டாங்க. அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வச்சு உள்ள ஒரு போர்ட்டல் மாதிரி ஏதோ வயல் வெண்ட் வந்து வச்சுருக்காங்க கைஸ். என்னன்னு தெரியலையே, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு போர்ட்டல் மாதிரி தான் ஆக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இது வந்து உள்ளே குதிக்கணுமா, பயமாக தான் இருக்குது. ஓகே, இதே தான் NPC இருக்கா, என்ன NPC? போட் டீலர் கைஸ், போட் டீலர், லக்ஸரி போட் டீலர். இவங்க நம்மளுக்கு முக்கியம் இல்லை. நம்ம வந்து இந்த போர்ட்டலுக்குள்ளே குதிச்சிடலாம். எங்கடா டெலிபோர்ட் பண்ணும்போது என்ன டெலிபோர்ட்டே ஆகலை, டெலிபோர்ட் ஆக மாட்டேது. டெலிபோர்ட் ஆயிருக்கு கைஸ். ஓகே டெலிபோர்ட் ஆயிருக்கு. ஓ மை காட், அண்டர் வாட்டர் சிட்டியாங்க கைஸ். ஓகே, செமையாக இருக்கே அண்டர் வாட்டர் சிட்டி. இங்கே வருங்க கோட்டை மாதிரிலாம் கட்டி எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ள தான் பாஸ் இருப்பான். ஏன்னா வந்து கோட்டை மாதிரி அவனுக்கு ஏற்ற மாதிரி இடம் வச்சுருந்தாங்கன்னா அந்த இடத்துல பாஸ் இருப்பான்னு அர்த்தம் கைஸ். ஓகே, இதில் வந்து 3 குஸ்ட் இருக்குது கைஸ். சொன்ன மாதிரி ஒரு பாஸ் இருக்குது, அப்புறம் 2 நார்மல் இருக்குது. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபிஷர்மேன் வாரியர் இருக்காங்க கைஸ். அடுத்து ஃபிஷர்மேன் கமாண்ட்மெண்ட்ஸு, அதுக்கப்புறம் ஃபிஷ்மேன் லார்டு. ஓகே, நம்மளுக்கு இப்போதைக்கு ஃபஸ்ட்டே மொதல் கொஸ்டின் மட்டும் தான் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஃபிஷர்மேன் வாரியர்ஸு. ஓகே, இங்கே இவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரே ஒரு குஸ்ட்டுக்கா கைஸ். ஃபிஷர்மேன் வாரியரு 1 2 3வது ஆள், இவன் வந்து 4வது 5வது 6 7 பேர் இருக்காங்களா கைஸ். ஓபி, இந்த இடம் குஸ்டி பண்ணுறதுக்காகவே செதுக்கியிருப்பாங்க போல் இருக்குது. செம்ம ஈஸியாக குஸ்டி பண்ணலாம் கைஸ். 7 பேர் இருக்காங்க ஒரே இடத்துல. நீங்களே சொல்லுங்கள் கைஸ், 7 பேர் வச்சு நம்மளால் ஈஸியாக குஸ்டி பண்ண முடியாதா என்ன? அந்த ஐலாண்ட்லாம் 4 பேர் 5 பேர் வச்சுட்டு இருந்தாங்க. 7 பேர், இந்த 7 பேர்த்து அடிச்சு போட்டு இன்னும் ஒரே ஒரு ஸ்பான் ஆனதுக்கப்புறம் அடித்தோம்னா நம்ம ஈஸியாக வந்து குஸ்டெல்லாம் அசால்ட்டாக பண்ணலாம் கைஸ். ஓகே, இவங்களை வந்து டப்புன்னு அடிக்கலாம் எபிலிட்டிலாம் போயிட்டு. ஏன்னா வந்து இன்னொரு டைம் லெவலப் ஆனோம்னா நம்மளுக்கு அடுத்த கிறிஸ்ட் வந்து அன்லாக் ஆயிருங்க கைஸ். அடுத்து என்னென்னு பார்க்கலாம், அந்த ஃபிஷ்மேன் கமெண்ட்மெண்ட்ஸு. ஓகே, இப்போ வந்து இவங்களை டப்புன்னு நம்ம எக்ஸ் மூவெல்லாம் போட்டால் டப்புன்னு அடிக்கிறாங்க கைஸ். இதாங்க கைஸ் ஓபியான மூவ். எக்ஸ் மூவெலாம் போட்டிங்கன்னா எவ்வளோ பேர் அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்காங்களோ அவ்வளோ பேர் செத்துருவாங்க. ஓகே, இப்போ வந்து இவனையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இவனை கூட்டிகிட்டு வந்துடலாம் கைஸ். அவன் எப்படி பின்னாடி போனான்னு தெரியல. பின்னாடி போனதுனால அவனுக்கு வந்து ஹெல்த் ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, இப்போ வந்து 2 பேர்த்த முடிச்சாச்சு. 3 4 அவ்வளோதாங்க கைஸ். ஈஸியாக ஏறுது XP. அதாவது இந்த லெவலுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம் கைஸ். இந்த ஐலாண்டில் வந்து பார்த்தாலே தெரியுது ரொம்ப ஈஸியாக ஏறுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஓகே கைஸ், நல்ல வேலை மேக்மா ஐலாண்ட்ற ஒரு ஐலாண்டை கஷ்டப்பட்டு கடந்து வந்திருக்கீங்க. ஈஸியாக லெவலப் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இந்த ஐலாண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, இப்போ வந்து 7 பேரை கிட்டத்தட்ட போட்டு தள்ளியாச்சு. இன்னும் ஒரே ஒருத்தர் ஸ்பானானா நான் ஈஸியாக அந்த ஒரு குஸ்டியே முடிக்க போகிறேன் கைஸ். எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது, இவ்வளோ ஈஸியாக வச்சுருக்கீங்க ஐலாண்டுன்ற மாதிரி. ஓகே, போன ஐலாண்டுக்கு இதெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல. அது வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் கைஸ். எங்கே இன்னும் ஒருத்தனுமே ஸ்பான் ஆக மாட்டான். நம்மளுக்கு வர எனர்ஜி குறைஞ்சிச்சு கைஸ். ஸ்டாட்ச் வேறு போடாமலே இருக்கேன். ஸ்டாட்ச் வந்து நம்ம போடணும். ஓகே, இவனை வந்து நம்ம எபிலிட்டிஸ்லாம் யூஸ் பண்ணி ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ். இவன் வந்து ரொம்ப சின்ன குழந்த மாதிரி தான். டப்பு நீங்கள் வேறுங்க M1 போதும் கைஸ் நல்லா அடிக்கிறதுக்கு. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன, ஈகிள் ஃபுட்டில் M1 வந்து அந்த மீட்ரு வந்து காலி வச்சுன்னா M1 போட முடியாது கைஸ். ஓகே, இப்போ 401 லெவல் ரீச் பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட நம்ம 400 லெவல் ரீச் பண்ணிட்டோம். C2 C3லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் எத்தனாவது லெவல் தேவைப்படும்னு சொல்லுங்கள் கைஸ் கமெண்ட்டில். இந்த 6 ஃப்ரூட் தான் என் இன்வென்ட்ரியில் இருக்குது. இந்த 6 ஃப்ரூட்டில் ஏதாவது ஒரு ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இதை வந்து நான் சாப்பிட்றேன் கைஸ். ஈகிள் ஃப்ரூட்டோட நல்லா கிரைண்ட் பண்ண முடியும்னா சொல்லுங்கள் கைஸ். அதே மாதிரி என்கிட்ட வந்து 1.3 மில்லியன் மணி இருக்குது. 1.2 மில்லியன் மணி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது ஷாப்பில் வந்து இருக்கும்னா சொல்லுங்கள் கைஸ், அதையும் வாங்குகிறேன். ஓகே, எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ளே தான் இந்த உள்ளே நிற்கிறாங்க கைஸ். நான் நினச்ச மாதிரி இந்த ஐலாண்டுக்குள்ளே தான் பாஸ் இருக்கான். இந்த இடத்துக்குள்ளே தான் பாஸ் இருக்கா ஐலாண்டுன்றேன். இந்த மாதிரி ஒரு 50 போட்டுடலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு மீலிக்கு ஒரு 50 போட்டு மீதி எல்லாத்தையும் டிஃபென்ஸில் போட்டுடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம வந்து இது 3 தான் மெயினாக யூஸ் பண்ணுறோம். ஸ்வாடும் கண்ணும் அவ்வளோக்கா யூஸ் பண்ணுறது இல்லை கைஸ். அதனால தான் வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது இப்படியே வச்சாச்சு.
ஓகே, இப்போ வந்து நம்ம மீதியெல்லாம் வந்து டிஃபென்ஸில் போட்டுடலாம் கைஸ். ஃப்ரூட்டில் போட்டுடலாம் பேசாமல், நல்லது. ஃப்ரூட்டில் தான் கைஸ். ஓகே, நம்மகிட்ட வந்து தேவையான அளவுக்கு ஹெல்த்து, எனர்ஜி எல்லாமே இருக்குது கைஸ். ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த இடத்துலேயே முடிச்சுக்கலாம் கைஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அதே மாதிரி வந்து இப்போ நிறைய பேர் வந்து நிறைய ஃப்ரூட் சஜஸ்ட் பண்ணுறீங்களா, அதே மாதிரி வந்து எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க கைஸ். நம்ம சேனல் வந்து 328 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், அதே மாதிரி வந்து தண்ணி குடிக்காதவங்களா தண்ணி குடிங்க கைஸ். நான் வந்து சொல்ல மறந்துடுறேன் வீடியோ நடுவில். பாய் கைஸ், நம்ம அடுத்து வர நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.